அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி மகாலய அமாவாசை வழிபட இருக்குதுங்க. இன்றைய நாள்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாம நீங்கள் வாஸ்து, ஆன்மீகம், பரிகாரம் மற்றும் நவகிரக வழிபாடு பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல, சேனல் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாம சேனல் பேஜ்லயும் அதற்கான லிங்க் இருக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க படிச்சும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த மகாலய அமாவாசை அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது, மகாலய அமாவாசை என்பது புரட்டாசி மாதம் பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமை திதியில் துவங்கி புரட்டாசி மாதம் அமாவாசை வரை நீடிக்கும் வரை உள்ள காலகட்டமே இந்த மகாலய பட்சம் அல்லது மகாலய அமாவாசை எனப்படுதுங்க. இன்றைய நாள் இந்த பட்சம் என்றால் 15 நாட்கள். மறைந்த நம் முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து இந்த 15 நாட்கள் நம்மோடு தங்கும் காலமே மகாலய பட்சமாகும். பித்ரு வழிபாடு இல்லற வாழ்க்கைக்கு பித்ருக்களின் ஆசையும் ஆசீர்வாதங்களும் கிடைக்க பெற்று சிறப்பளிக்கின்றன என்பதால் நம் முன்னோர்களால் பின்பற்ற பெற்று வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கதுங்க. அது மட்டும் இல்லாம பித்ருக்களை நாம் அவமதித்தால் அல்லது அவர்களை உதாசீனம் செய்தால் அவர்கள் நம்மை சபித்து விடுவார்கள் என்பது. அதனால் நாம் குடும்ப வாழ்க்கையில் பல துன்பங்களை அனுபவிக்க நேரிடும் என்பது இந்துக்களின் ஐதீகமாக கூறப்படுகிறதுங்க. தை அமாவாசை, ஆடி அமாவாசை ஆகியவற்றை விட தீர்த்தி கொடுப்பதற்கு மிகவும் சிறந்தது இந்த மகாலய அமாவாசை. வருடத்தில் மற்ற மாதங்களில் வரும் அமாவாசை என்று முன்னோரை நினைத்து வழிபாடு செய்வோம். ஆனால் மகாலயபட்ச காலத்தில் பிரதமை துவங்கி அமாவாசை வரை உள்ள காலத்தில் தர்ப்பணம் செய்ய வேண்டும். அனைத்து முன்னோர்களையும் அப்போது நினைவு கூற வேண்டும். புனித நீர்நிலைகளுக்கு, கடல்களுக்கு சென்று புனித நீராடி நம் முன்னோர்களுக்கு ஆத்ம சாந்திக்காக பிரார்த்தித்து தர்ப்பணம் செய்வது நல்லது. நமது வாழ்வில் வரும் இன்ப துன்பங்கள் யாவும் நாம் நமது ஒரு பிறவியில் செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப அமைய பெறுகிறது. அதிலே பிதற்காரியமும் ஒன்றாகும். அதனை நாம் சிரமமாக பார்க்காமல் சிரத்தையுடன் செய்ய வேண்டும். அது தவறி பிதர்களின் கோபத்திற்கு ஆளானோம் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இந்த 15 திதி நாட்களில் நம் மூதாதையர் இவ்வுலகை நீத்த நாளில் அவர்களுக்காக தர்ப்பணம் என்ற நேர்த்தார்கடனை நிறைவேற்றி மானசீகமாக அவர்களை நம் இல்லத்திற்கு வரவழைத்து சாதமிட்டு அவர்களுக்கு உயிரோடு இருக்கும்போது அவரை பராமரித்த பாவனையில் நடந்து கொள்வது இந்த சம்பிரதாயத்தின் நோக்கமாக உள்ளது. ஒவ்வொரு அமாவாசை தினத்தன்றும் உச்சரிக்கப்படும் மந்திரம். அது மட்டுமில்லாமல் அவர்களுடைய ஆன்மா எல்லாம் புண்ணியம் அடைய இந்த அமாவாசை நாளில் இந்த தர்ப்பையோடு கலந்த நீரை அவர்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று பொருள். அது மட்டும் இல்லாமல் இந்த மகாலய அமாவாசையை பொறுத்த வரைக்கும் தந்தை இல்லாத அனைவரும் இந்த அமாவாசை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்கின்றது சாஸ்திரம். எனவே அவரவர் குடும்ப வாழ்க்கைப்படி இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும். தந்தை இருக்கும் பட்சத்தில் அவர் இந்த வழிபாட்டை மேற்கொள்வார் என்பதால் மகன்கள் அதில் கூட இருந்தாலே போதுமானது. அது மட்டுமில்லாமல் ஏன் மகாலய அமாவாசை மிக முக்கியமானதாக கருதப்படுது என்று பார்க்கும்போது, ஓராண்டின் 12 அமாவாசை திதிகள் வரும். அவற்றின் மிக முக்கியமானது இந்த மகாலய அமாவாசை. ஏன் தெரியுமா? நம் முன்னோர்கள் பித்ருலோகம் எனப்படும் பெண்புள்ளத்தில் இருப்பார்கள். அங்கிருந்து நம் ஒவ்வொரு அமாவாசைக்கும் தர்ப்பணம் மூலம் அளிக்கும் எள் மற்றும் நீரினை ஏற்று திருப்தி கொள்வார்கள் என்பது நம்பிக்கை. நம் முன்னோர்கள் ஆடி அமாவாசையின் போது பித்ருலோகத்திலிருந்து கிளம்பி நம் வசிக்கும் பூமியை நோக்கி பயணப்படுவார்கள். அப்படி புறப்பட்டவர்கள் சரியாக ஆவணி மாத பௌர்ணமி நாளைக்கு அடுத்த நாள் பூமிக்கு வந்து சேர்வார்கள். அடுத்த 15 நாட்களும் அவரவர் நம்மோடு பூமியிலேயே தங்கி இருந்து நாம் அளிக்கும் நீரையும் உணவையும் ஏற்றுக்கொண்டு திருப்தியாக மகாலய அமாவாசை முடிந்ததும் மீண்டும் பித்ருலோகம் திரும்பி புறப்படுவார்கள். ஏன் இந்த அமாவாசை மிக முக்கியமானது என்று பார்க்கும்போது, அப்படி நம் முன்னோர்கள் நம்மோடு இருக்கும் இந்த 15 நாட்களில் நாம் அவர்களை நினைத்து வழிபடுவதை கண்டு அவர்கள் மகிழ்ந்து நமக்கு நல்லாசை வழங்குவார்கள் என்பது நம்பிக்கை. எனவே மகா புண்ணிய காலமான மகாலய பட்சம் எனும் 15 நாட்களும் நாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தந்து வழிபட வேண்டும். ஆனால் அனைவரும் அது சாத்தியமில்லை. எனவே மகாலய அமாவாசை அன்று தவறாமல் தர்ப்பணம் தர வேண்டும். அப்படி செய்தால் ஆண்டு முழுவதும் அமாவாசை நாளில் வழிபட்ட
பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம். மகாலய அமாவாசையை பொறுத்த வரைக்கும் இந்த 2024ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி அன்று வருகிறது. இந்த நாள் முழுவதும் அமாவாசை திதி இருப்பதால் எப்போது வேண்டுமானாலும் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளலாம். நீர்நிலைகளிலும் கோயில் மண்டபங்களிலும் சென்று இதை செய்வது விசேஷம். ராமேஸ்வரம், திருச்சி அம்மா மண்டபம், திருபுவனம் போன்ற தலங்களில் இது விசேஷமான தினம். பக்தர்கள் லட்சக்கணக்கில் குவிவார்கள். எல்லோரும் அங்கு சென்று வழிபட வேண்டும் என்ற அவசியமில்லை. எனவே வீட்டிலேயே முன்னோர்களை நினைத்து முதலில் தர்ப்பணம் கொடுத்து பின் படையல் போட்டு வழிபடுவது மேலும் சிறப்பு என கூறப்படுகிறது. யாரெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று பார்க்கும்போது தந்தை இல்லாத அனைவரும் இந்த அமாவாசை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்கின்றது சாஸ்திரம். எனவே அவர் குடும்ப வாழ்க்கைப்படி இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும். தந்தை இருக்கும் பட்சத்தில் அவர் அவர் இந்த வழிபாட்டை மேற்கொள்வார் என்பதால் மகன்கள் அதில் கூட இருந்தாலே போதுமானது. நம் நேரப்படி நாம் நேரடி பித்ருக்கு என்ன பிடிக்குமோ அதை சமைத்து படையில் இட வேண்டும். இந்த நாளில் காக்கைக்கு அன்னம் இட்ட பிறகே உணவு உட்கொள்வது வழக்கம். அது மட்டுமில்லாமல் தானியம் தரும் தானம் என்று சொல்வார்கள். அதாவது மகாலய அமாவாசை மிகவும் புண்ணியமான தினம் என்பதால் இந்த நாளில் தானங்கள் செய்வது விசேஷமானது. இன்று செய்யும் தானங்கள் பல மடங்கு பலன்களை தரும் என்பது நம்பிக்கை. அவ்வாறு செய்வதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். அந்த வகையில மேசராசினியர்களான உங்களுக்கு இந்த மகாலய அமாவாசையான இன்றைய தினத்துல இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மேசராசிக்காரர்களுக்கு ராசியில் விரயஸ்தானத்தில் ராகு இருக்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு இருக்கும் காலகட்டம் என்பதால் இவர்கள் கோதுமை தானம் செய்வது நல்லது. மேசம் சூரிய பகவான் உச்சமடையும் வீடு. எனவே சூரிய பகவானுக்குரிய கோதுமையை தானம் செய்து ஆத்திய கிருதயம் அல்லது சூரியனை வழிபடும் பாடல்களை சொல்லி வழிபாடு செய்தால் நற்பலன்கள் பெருகும். இதை செய்வதன் மூலமாக குடும்பத்தில் என்ன மாதிரியான தடங்கல்கள் தாமதங்கள் சுப நிகழ்ச்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. நீங்க மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்குங்க. குறிப்பா திருமண சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த திருமண முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் பண விரயங்கள் அலைச்சல்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க. அதே போல் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. குடும்பத்தில் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் தேவையில்லாமல் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் நீங்கி குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தினமாக இந்த மகாலய அமாவாசை அமைஞ்சிருக்குதுங்க. அப்படிப்பட்ட இன்றைய நாள்ல முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்குங்க. குறிப்பா இன்றைய தினத்துல நீங்கள் கோதுமை தானம் வழங்குவது உங்களுக்கும் சரி உங்களுடைய தலைமுறையினருக்கும் நல்ல ஒரு புண்ணிய பலனை பெற்றுத்தரும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. மேசராசினியர்களுக்கு இந்த மகாலய அமாவாசையான இன்றைய தினத்துல முன்னோர்களை வழிபடுவது எண்ணற்ற நன்மைகள் உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களுடைய பரம்பரை அடுத்து வரக்கூடிய தலைமுறையினரான 7 ஜென்மங்களுக்கும் அதாவது 7 தலைமுறைகளுக்கும் சென்று அடையும் என்பது ஐதீகமாக கூறப்படுது.